அம்புல மாட்டி விட பார்க்குறாங்களோ. மார்னிங். இன்றைக்கி நம்ம சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ண போகிறது நம்ம கலா டவுனில் இருக்க ஆர்டி கம்யூனிகேஷனில் இருக்க பிரதருக்கு. இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியாக அவங்களோட அக்கா அண்ட் அம்மா சேர்ந்து அவங்களோட மகனுக்காகவும் அவன் செல்ல தம்பிக்காகவும் கொடுக்குற சர்ப்ரைஸ் டெலிவரி ஒன்று. போயிட்டு பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும். குட் மார்னிங். இன்னைக்கு பர்த்டேயா? ஹாப்பி பர்த்டே. கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வந்திருக்கு. யாராவது சொன்னாங்களா அனுப்புகிறேன்னு? இல்லையா? யார் அனுப்பியிருப்பா? நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியுமா உங்களுக்கு யார் கொடுப்பான்னு? டக்குனு போய்க்கு அக்கா அப்படிலாம் ஏன் உண்மையை சொல்லுங்க போய் யோசிச்சு. இல்லை அக்கா நான் கொடுக்கல. சும்மா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க. கேட்க வாங்கிக்கங்க ஃபஸ்ட்டு. அக்கானா கொடுக்கல, இன்னொரு ஆள் தான் கொடுக்க சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அக்கா இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்களே. அக்கா தான் வீட்டில் வச்சே கொடுத்துருப்பாங்களே. பாருங்க அந்த ஐட்டங்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் யார் கொடுத்துருப்பாங்க. பர்த்டே ஞாபகம் வச்சு இவ்வளோ தூரம் கொடுக்குறதா இருந்தால் யாராக இருக்கும்? அக்கானா கொடுக்கல, இன்னொரு ஆள் தான் கொடுத்தாங்க. முக்கியமாக அந்த அதிரண்டே கொடுக்க சொன்னாங்க. யார் அப்படி எப்படி சொல்லலான்னு சொல்லலாதே. அவங்களே சொல்லுவார், பரவாயில்ல கொடுங்க. நாங்கள் கேர்ள் தான். ரொம்ப பதட்டப்படுறீங்க. நான் சொல்லலை, அப்படி எப்படி அவங்க சொன்னாங்க, குறிப்பாகவே சொன்னாங்க யாருன்னு சொன்னால் மட்டும் கொடுங்கன்னா இல்லாட்டி எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு. ஃப்ரெண்டா? பேர் என்ன? அம்புல மாட்டி விட பார்க்குறாங்களோ. சார் அந்த பார்சலை உடச்சி பாருங்கள், அதில் என்ன இருக்குன்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டை தவிர வேறு யாரும் கொடுத்துருக்க சான்ஸ் இல்லையே. ஷுவர் தானே? சொல்லிட்டு தான் கால் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டை தவிர வேறு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்களே. அக்கா அடுத்து ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் தான் பாசம், வேறு யாரும் இல்லை. ஆனால் கொடுத்துருக்க மாட்டாங்களா? பாருங்க, படிச்சு பாருங்க. இன்னும் ரொம்ப யோசிக்கிறீங்க. இல்லை பயப்படாமல் எடுங்க. யாரு? அக்கா. அக்கா ஓகே. நான் இன்னொருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. அக்கா ஒரு ஆள் ஓகே. 2 பேர் சேர்ந்து தான் எனக்கு இந்த ஆர்டர் கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்கே தான் 2 பேரும் கொடுக்க சொன்னாங்க. அக்காவும் சொன்னாங்க, இன்னொரு ஆள் இல்லை. அதுவும் கேர்ள் தான், கன்ஃபார்மாக கேர்ள் தான். இப்படி வம்பளை மாட்டி விட்றான். இலையை கூட்டிகிட்டு வந்தேன்னா பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிக்க இந்த மனுஷனை.
அடி கன்ஃபார்ம் போல இப்போ வீட்டில் நீ. அது ஓகே, அது அக்கா, அது ஓகே, அது அக்கா ஓகே. நடுவில் ஒரு கேர்ள் வந்துச்சு, ஆனால் அந்த கேர்ள்கிட்ட பேர் வரல. சொன்னீங்களே கேர்ள் ஒன்றுன்னு, பேர்னா என்கிட்ட சொல்லலை. வருவாங்களா இருக்கும் இன்னும் மந்தில் வாரேன் நாங்கள் பார்க்க. சார் அதையும் கொடுங்களேன் பாப்போம், பொடியும் டென்ஷன் ஆகிறாரு. யாரு யாரு பெரியம்மாவா? அப்போ நடுவில் வந்து கேர்ள் இன்னும் அனுப்பலை. சரி அவங்க அனுப்புவாங்க. கொடுக்க சொன்னது அவனோட அம்மாவும் அக்காவும். தேங்க்யூ, என்ஜாய் த டே. தேங்க்யூ, பாய்.